ஹாய் வியூவர்ஸ். தமிழ்நாடு கிராம உதவியாளர் தேர்வு 2025ஓட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டோம். ஸோ நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாலே, உங்களோட கிராம உதவியாளர் தேர்வு 2025ல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்வியூ கிளியர் பண்ணி, உங்களுக்கு அந்த பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் அந்த 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் அந்த 50 கொஸ்டின்ஸ் பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அந்த 50 கொஸ்டின்ஸுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த பிடிஎஃபோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிடிஎஃபாகவும் உங்களால் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ அந்த 50 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிராம நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 50 கொஸ்டின்ஸ், இதை தாண்டி வேறு கொஸ்டின்ஸ் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ரிட்டன் அண்ட் ரீட் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு 2 டேஸ் முன்னாடியாவது அதை பார்த்துட்டு போங்க. அட்லீஸ்ட் நீங்கள் அந்த இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா கூட உங்களில் ஒரு யாரோ ஒருத்தர் செலக்ட் ஆனீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த வீடியோ பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50 கொஸ்டின்ஸ், அதாவது பார்ட் பி அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட காமன் ஜென்ரல் நாலேஜ், அதாவது தமிழ்நாட்டில் ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிறது கூட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். இந்த குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தலாம். ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பற்றின ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி கேட்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது 5th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறனால அதை பொறுத்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு சாங் இருக்கும், ஸ்டேட்டுக்குன்னு ஒரு அனிமல் இருக்கும், ஸ்டேட்டுக்குன்னு ஒரு பறவை இருக்கும், ஸ்டேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் இருக்கும், ஸ்டேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே இருக்கிற விஷயம். ஸோ இந்த மாதிரியான காமனான விஷயங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டிஸ்ட்ரிக்ஸு, அது பார்த்தீங்கன்னா இந்த பின்னல்நாடை நகரம், கோயில் நகரம், பால் நகரம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டை பார்த்தீங்கன்னா சிறப்பாக சொல்லுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பொது தகவல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் 50 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த 50 கொஸ்டின்ஸ் கிராம நிர்வாகம் சம்மந்தப்பட்டது. இந்த 50 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பொது தகவல் அப்படிங்கிறது. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராக்டிஸ்க்காக நான் இது எதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்சர் சொல்ல போகிறது கிடையாது. உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆப்ஷன்ஸோடு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். சேம் திங் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃபோட லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ அதை உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதில் போய்ட்டு உங்களால் இதுக்கு எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இப்போதைக்கு நான் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வாசிக்க போகிறேன். ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க. அப்படி டிஸ்கிரிப்ஷனில் உங்களால் லிங்க் பார்க்க முடியலனாலும் இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ். இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே பார்த்தீங்கன்னா கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ரொம்ப குயிக்காக இந்த 50 கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். தமிழ்நாட்டின் தலைநகரம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த தமிழ்நாட்டினோட மாநில விலங்கு, தமிழ்நாட்டின் மாநில பறவை, மாநில மலர், மாநில மரம், மாநில நடனம், மாநில விளையாட்டு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மாநிலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாநிலத்துக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா மாநிலத்துக்குமே இருக்கும். அதுக்கடுத்து தமிழ்நாட்டின் மாவட்டங்களின் எண்ணிக்கை, தமிழ்நாட்டின் வடக்கில் உள்ள மாநிலம், தமிழ்நாட்டின் தெற்கில் உள்ள மாநிலம், இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் திங்ஸ். அதாவது ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட மேலே அந்த ஸ்டேட்டோட பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 சைடு பார்த்தீங்கன்னா கடலாலையும், இன்னொரு 2 சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு கேரளா இருக்குது, ஆந்திரா கூடயும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டச் இருக்குது, கர்நாடகா கூடயும் நம்ம கூட பார்த்தீங்கன்னா டச் இருக்குது, இந்த சைடு வங்காள விரிகுடா இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஜியோகிராஃபிக்கல் திங்ஸ். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க. வடக்கே உள்ள மாநிலம். ஸோ வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு இந்த திசையெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணி கேட்குற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். அதுக்கடுத்து தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மாவட்டம் எது, மிகச்சிறிய மாவட்டம் எது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கான, இது 5th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் தமிழ்நாட்டில் இருக்கும். அதுவும் நீங்கள் ஒரு கிராம உதவியாளர்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு போக போகிறீங்க. அப்போ இந்த மாதிரியான பேசிக்கான கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தமிழ்நாட்டோட பெரிய மாவட்டம் எது, தமிழ்நாட்டோட சிறிய மாவட்டம் எது, அதே மாதிரி தமிழ்நாட்டின் நீளமான ஆறு எது, தமிழ்நாட்டோட பெரிய டேம் எது, தமிழ்நாட்டின் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் இதுக்கு ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டின் அரிசி களஞ்சியம், நெற்களஞ்சியம் அப்படின்னா இது, தமிழ்நாடு சட்டமன்றம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, தமிழ்நாட்டின் கோடைக்கால தலைநகரம் எது, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நகரம் எது, தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய நகரம் எது, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கடற்கரை எது, தமிழ்நாட்டின் முக்கிய விழா எது, திருவள்ளுவர் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது,
பாரதியார் பிறந்த இடம், தமிழ்நாட்டின் முதல் பெண் முதல்வர் யார், தமிழ்நாட்டின் முதல் முதல்வர் யார் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல் பெண் முதல்வர் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் வந்து எப்படி வந்துச்சு, அது யாருனால் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதும் படிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மலை, தமிழ்நாட்டின் பெரிய தேசிய பூங்கா, பாம்பு பூங்கா தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது, தமிழ்நாட்டோட மின்சார நகரம் எது, காற்றாலை நகரம் எது, தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் எத்தனை கிலோமீட்டரு, தமிழ்நாட்டில் விமான நிலையம், இந்த மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது வந்து இல்லைன்னு சொல்லி கேட்பாங்க. விமான நிலையம் இல்லாத ஊர் எது இந்த 4 ஆப்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டின் மாநில பாடல் எது, தமிழ்நாட்டின் மாநில சின்னம் எது, தமிழ்நாட்டோட மிகப்பெரிய வனப்பகுதி எது, தமிழ்நாட்டின் பசுமை சின்னம் எது, தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படுற மொழி எது, அதே மாதிரி தமிழ்நாட்டில் 2வது அதிகமாக பேசக்கூடிய மொழி எது, அது ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க. அது ரெண்டுமே இந்த ஆப்ஷனில் இருக்குது. புனித கடல் சங்கமம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கடல் பகுதியில் வந்து நடக்குது, பிரபலமான கடலோர கோயில் வந்து அப்படிங்கிறது எது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிங்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாமன்னர்கள் வாழ்ந்த அந்த ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா குறிக்கும். ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்கள்லேயே மிகப்பெரிய கோவில் கோபுரம் வந்து எங்கே இருக்கிறது, தமிழ்நாட்டோட தொழில் நகரம் எது, கல்வி தலைநகரம் எது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பசுமை மலை எது, தமிழ்நாட்டின் பெரிய மலை எது எங்கே இருக்குது, தமிழ்நாட்டின் பால் நகரம் எது, மாங்காய் நகரம் எது, மணல் நகரம் எது, தமிழ்நாட்டோட முக்கிய துறைமுகம் எது, அதே மாதிரி தமிழ்நாட்டோட கெப்பாசிட்டி வைஸ் வந்து 2வது பெரிய துறைமுகம் எது, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கடற்கரை விழா வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தமிழ்நாடு முழுக்க. இதை தாண்டியும் இதையும் நான் அடித்து சொல்லுவாங்க. இந்த ஒரு 15 கொஸ்டின்ஸ் தாண்டி உங்களுக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டோட காமன் ஜென்ரல் நாலேஜில் இதை தாண்டி வந்து உங்களை வந்து ரொம்ப டீப்பாக கேட்கவே மாட்டாங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா 5th ஸ்டாண்டர்டுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்காக ரெடி பண்ண கொஸ்டின்ஸு. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து எதுவும் வந்து கேட்குறக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸ் வந்து கிராம நிர்வாகம் பற்றி பார்த்ததில் நம்ம வித் ஆன்சர்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் சொன்னோம். ஏன்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து கிராம நிர்வாகம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு பக்கம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு இது தானே. இப்போ ஈரோடு அப்படின்னா அதுக்கு ஒரு அடைமொழி இருக்கும், திருச்சி அப்படின்னா அதுக்கு ஒரு அடைமொழி இருக்கும், தூத்துக்குடினா ஒரு அடைமொழி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேச்சு வழக்குலையாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் இந்த கிராம நிர்வாகம், அந்த நிலவரினா என்னது, பட்டா சீட்டானா என்னது, கிராம நிர்வாக அலுவலரோட பணி என்ன, தாசில்தாரோட பணி என்ன, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால தான் அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சரோட சொன்னேன். பட் இந்த 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லேர்னிங் ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இல்லை 2-3 டைம் இந்த பிடிஎஃப் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒன்றும் ரொம்பலாம் இது பண்ண மாட்டாங்க. உங்களை வந்து ஜஸ்ட் செக் பண்ணுவாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. இதை தாண்டி நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட பகுதியை பற்றி அவங்க எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா அதுக்கு ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி இப்போ எந்த கிராமமாக இருந்தாலும் அந்த கிராமத்துலன்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை பற்றி ஒரு 15 கேள்வி கேட்பாங்கல்ல. ஸோ அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதே வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளர் தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ரிட்டன் அண்ட் ரீட் டெஸ்ட் முடிச்சவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இன்னும் ஹால் டிக்கெட் வராத மாவட்டங்களில் நீங்கள் இருந்தாங்களாலும் சரி, இல்லை வந்து ரிட்டன் அண்ட் எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிங்கனாலும் சரி, கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் அப்ளை பண்ணியிருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இப்போ ரிட்டன் அண்ட் ரீட் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஹைலி பாசிபிள் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் ஆகவோ இல்லை மெயில் ஆகவோ இல்லை இதுவும் இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன்லோட் பண்ணிக்கிற ஒரு ஆப்ஷனாகவும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபர்தர் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.